பரந்தூர் விவசாயிகளை சந்தித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். கட்சி தொடங்கி பின் முதலாக களத்தில் மக்களை சந்தித்து உரையாற்றினார். நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம், அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் இன்னொரு 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை பரந்தூர் மக்கள் ஆசீர்வாதத்துடன் கள அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளேன். விவசாயிகளிடையே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. பதிமூன்று ஏரிகளை அழித்து கொண்டு வரப்படவுள்ள பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும். விவசாய நிலம் இல்லாத பகுதியில் அமைத்திடுக என்றும் விஜய் வலியுறுத்தல். டங்ஸ்டன் நிலைப்பாட்டை பரந்தூர் விவகாரத்தில் திமுக எடுக்காதது ஏன்? எதிர்க்கட்சி என்றால் விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சி என்றால் எதிர்ப்பா எனவும் திமுகவுக்கு விஜய் கேள்வி. நம்புவது போல் நாடகமாடுவதில் ஆளுங்கட்சியினர் கில்லாடிகள். மக்களுக்கு ஆதரவாக ஒரு துண்டுச்சீட்டு கொடுத்தால் கூட கைது செய்வதாகவும் விஜய் விமர்சனம். துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட யுஜிசியின் புதிய வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பரந்தூர் சென்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. நானும் 3 வருஷமாக போயிட்டு இருக்கேன். தாக்கத்தில் ஏற்படுத்த முடியாது, ஒரு ஆறுதல் சொல்லலாம். அரசுக்கு அவருடைய பரிந்துரையை சொல்லலாம், மக்களுடைய மனநிலையை சொல்லலாம். நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தேங்க்யூ. பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்றால் அதற்கு மாற்று வழி என்ன? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு 7 நாள் போலீஸ் காவல். சென்னை சைதாப்பேட்டை 9வது நீதிமன்றம் உத்தரவு. கோமியம் குடித்தால் காய்ச்சல் வராது. சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி மீண்டும் திட்டவட்டம். கழிவுகளை சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு வாபஸ் நிறைவு. 8 பேர் வாபஸ் பெற்ற நிலையில் 47 வேட்பாளர்கள் போட்டியிடுவது உறுதி. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் ஒதுக்கீடு. தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். தனி அறையில் வைத்து நீதிபதி சுப்பிரமணியன் விசாரணை. தருமபுரி மாவட்டம் நத்தம் கிராமத்தில் செல்போன் டவர் வசதி இல்லை என புகார். 15க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சாலை மறியல். கர்நாடக மாநிலம் சிஞ்சோலி அருகே கார் மீது லாரி மோதி கோர விபத்து. காரில் பயணித்த 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு.
திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என புகார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் 3 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருக்கும் பெட்ரோல் பங்க் மூடியிருக்கும் நிலையில் 10 பணியாளர்களுக்கு மாதந்தோறும் 4 லட்சம் ரூபாய் சம்பளம். சென்னை பள்ளிக்கரணையில் கட்டுமான உரிமையாளரை தாக்கிய விவகாரம். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் உள்பட 5 பேர் கைது. நாமக்கல் ராசிபுரம் அருகே கடன் கொடுத்த நபர் தொந்தரவு செய்வதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு இளைஞர் தற்கொலை. நீலகிரி ஜெகதலா கிராமத்தில் படுகர் சமூக மக்களின் ஹெத்தையம்மன் திருவிழா. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாரம்பரிய உடை அணிந்து உற்சாக கொண்டாட்டம். கோல்கட்டாவில் பெண் மருத்துவர் கொலை குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு சாகும் வரை சிறை தண்டனை. பெண் மருத்துவர் குடும்பத்தினருக்கு 17 லட்சம் ரூபாய் வழங்கவும் சியால்டா நீதிமன்றம் தீர்ப்பு. இழப்பீடு தேவையில்லை, நீதியே வேண்டும் என சியால்டா நீதிமன்றத்தில் பெண் மருத்துவரின் பெற்றோர் கதறல். கடும் தண்டனை கோரி நீதிமன்றத்திற்கு வெளியே ஜூனியர் மருத்துவர்கள் போராட்டம். காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் குளிர்பானத்தில் விஷம் வைத்து காதலனை கொன்ற வழக்கு. காதலி கரிஷ்மாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து திருவனந்தபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் கொட்டி வரும் பனிமழை காண்போரை மெய்மறக்கச் செய்யும் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு.